வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் சாப்பிட்டு இருக்கும்போது தட்டில் இருந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னு வெளியில் எடுத்து போடுற ஒரு சின்ன இலை தான் இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடாதுன்னு நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஆனால் நம்ம தூக்கி போடுறது ஒரு சின்ன இலை மட்டும் இல்லை, பல நூற்றாண்டுகளாக வந்த உணவு மரபுன்னு உங்களுக்கு தெரியுமா? பண்டைய தமிழர்களோட சமையல் அறிவு தான் நம்ம கருவேப்பிலை. இதுக்கு நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம். ஆனால் முதல்ல அவன் எப்படி இது சாப்பிடக்கூடிய பொருள்னு கண்டுபிடிக்கிறான்னா, காட்டுக்குள்ளே அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேப்பிலை மாதிரியே ஒரு இலையை பார்க்குறான். ஆனால் இந்த இலை வேப்பிலையை விட ரொம்பவே கருப்பாக இருந்திருக்கு. அது கசப்புன்னு நினச்சிருக்கான். அதில் இருந்த பழத்தை பறவைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அது விஷம் நிறைந்த பழமாக இருந்திருக்காது. ஏன்னா பறவைகளே அதை சாப்பிடுது. கசப்பாக இருந்திருந்தா பறவைகள் இப்படி விரும்பி சாப்பிட்ருக்காது. அப்போ அது இனிப்பான பழம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால அதை பறித்து நுகர்ந்து பார்க்குறான். நல்ல ஒரு மனம் வருது. அந்த காலத்தில் நீண்ட பயணங்களுக்காக கெட்டு போகாத ஒரு உணவை தேடிட்டு இருந்தாங்க. அப்படி கிடைச்சதுதான் புளி. புளி ஊற்றின சாப்பாடு கெடாது. ஆனால் அந்த புளியை அதிகமாக சாப்பிட்டங்காட்டி உடல் சூடு, மூட்டு வலி, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதில் அசிடிக் கண்டென்ட் ரொம்பவே அதிகம். அதனால் புளியை ஒரு ஸ்லோ பாய்சனாகவே அப்போல்லாம் நினைக்க ஆரம்பித்தாங்க. இதை தடுக்க வந்த ஹீரோ தான் நம்ம கருவேப்பிலை. ஸோ புளியில் பேசிக்காகவே அசிடிக் கண்டென்ட் அதிகம். இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக அதிக அல்கலைன் கண்டென்ட் இருக்கிற கருவேப்பிலையை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. புளியில் மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த கருவேப்பிலையை காலப்போக்கில் எல்லா உணவுலையுமே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் கருவேப்பிலையை ஏன் எண்ணெயோடு சேர்த்து தாளிக்கிறோம்? ஏன்னா கருவேப்பிலையில் இருக்கிற மெடிசினல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எண்ணெயில் தான் டிசால்வ் ஆகும், தண்ணியில் டிசால்வ் ஆகாது. அதனால தான் தண்ணியில் வேக வைக்காம எண்ணெயிலேயே போட்டு டிசால்வ் பண்ணுறோம். அந்த எண்ணெயில் சமைக்கும் போது எண்ணெயில் இருக்கிற சத்துக்கள் சாப்பாட்டில் இறங்கும்னு நினைக்கிறான். இப்படி தாளிக்கிறத பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பல சங்ககால பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பெரும்பானாற்று படையை எடுத்துக்கலாம். ஒரு பிராமணர் வீட்டில் சமைக்கும் போது பசுமையில் நன்கு கனிந்த கருவேப்பிலையை போட்டு தாளிக்கும் போது எழுந்த நறுமணத்தை பற்றி இந்த பாடல் சொல்லியிருக்கு. ஏன் அகநானூரில் கூட தலைவன் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தலைவி அவனுக்காக மோரை கடைஞ்சு அதில் கருவேப்பிலையை தாளிச்சு கொட்டினதா வரலாறு இருக்கு. உலகமே சமைக்க தெரியாம இருந்தப்ப தாளிப்பு அப்பவே கண்டுபிடிச்சிருக்கான் தமிழன். சோழர்கள் காலத்துல கோயில்ல மடப்பள்ளிங்கிற ஒரு இடம் இருந்தது. அங்கதான் உணவுகளை சமைப்பாங்க. மடப்பள்ளிக்கு பின்னாடி கருவேப்பிலை தோட்டம் இருந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. அரசன் தன்னோட ஊழியர்களோட ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்ற குறிப்புகளும் இருந்திருக்கு. ஸோ கறிவேப்பிலையை எப்படி பிரிக்கலாம்? கறி கூட்டல் வேம்பு கூட்டல் இலை, அதுதான் கறிவேப்பிலை. பண்டைய தமிழில் கறி அப்படின்னா காரமான சாறு அப்படிங்கிறது தான் அர்த்தம். மிளகு சேர்த்த எல்லாத்தையுமே கறி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கறியில் மணத்துக்காக பயன்படுத்தின இலை, அதனால் கறி இலை அப்படின்னும், வேப்பந்தலை மாதிரியே இருக்கிறங்காட்டி கருவேப்பிலை அப்படின்னு வந்ததாக கூறுறாங்க. ஓகே, கருவேப்பிலையில் இருக்கிற மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இதில் அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கங்காட்டி அனீமியா குணப்படுத்துது. இதில் விட்டமின் ஏ ரொம்பவே அதிகம், கண் பார்வைக்கு இது ரொம்பவே நல்லது. இன்ஃபேக்ட் கேரட்டை விட இதில் அதிகமான விட்டமின் ஏ இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கங்காட்டி சர்க்கரை அளவை குறைக்குது. ஏன்னா இன்சுலினை இது அதிகம் சுரக்க வைக்குது. இதில் பீட்டா கெரோட்டின் அண்ட் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால முடி உதிர்தலை குறைக்குது. ஸோ இவ்வளோ தமிழ் வரலாறும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கிற ஒரு இலையை அடுத்த முறையாவது தட்டில் வந்தால் எடுத்து சாப்பிடலாம் இல்லையா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.